வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கான் சிட்டி இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூன்று குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அர்ஜுன் தாஸ், ஹீரோயின் யோகி பாபு மற்றும் வடிவுக்கரசி. இவங்க மூணு பேருமே தனித்தனியா ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் அடைகிறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த சமூகத்தை ஏமாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்களுமே இந்த சமூகத்தை ஏதோ ஒரு வகையில ஏமாற்றுறாங்க. ஆனா அது ஏமாற்றம்ன்றது ஏமாற்றமா அவங்க நினைக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொட்டேஷன், ஏதோ ஒரு விதத்துல நம்மளால இதை திருப்பி கொடுத்துட முடியும், ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு கட்டத்துல அந்த நம்பிக்கை மொத்தமா உடையப்படுது. உடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சட்டத்தின் பிடியில மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்ன மாறுது, என்ன ஆகுது, அவங்களால ஏமாற்றப்பட்டவங்களுடைய நிலை என்ன, இவங்க யார்கிட்ட ஏமாந்தாங்க, இவங்களுக்கு பின்னாடி என்ன ஆச்சு, கடைசியில எல்லாரோட பணமும் திரும்பி போச்சா இல்லையா, எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் நடந்ததா இல்லையா அப்படின்றத ஒரு ஹியூமர் கலந்த ஒரு த்ரில்லர் படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுல இருந்து நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸ், கேஸ்டிங்னு வரும்போது ரொம்ப பிரமாதமா இருந்தது. அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், பென்னாவா இருக்கட்டும், அண்ட் தென் யோகி பாபு, வடிவுக்கரசி, எல்லாருமே ரொம்ப பிரமாதப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரமே இவ்வளவு தூரத்துக்கு பண்ணா போதுன்ற அந்த மீட்டர் லெவல்லே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் உங்களுக்கு ஹீரோயினோட பையனா வர கேரக்டர், அவருமே கொஞ்ச நேரம் வந்தாலும் பிரமாதமா இருந்தது. ஸோ எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அர்ஜுன் தாஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் நடிப்பு எப்பவுமே அவர் வில்லனா பண்ணா பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டா வரும், பயங்கரமா பின்னி எடுப்பாரு, ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமா இருக்கும். பட் அவர் ஹீரோவா பண்ணிட்டு வர படங்கள்ல பெருசா ஃபைட் சீன்ஸ்ன்றது ரொம்ப இருக்காது. அப்படியே இருந்தா கூட கொஞ்சம் சர்டன் லெவல்ல மெயின்டைன் பண்ணுவார். இந்த படத்துல சுத்தமா ஃபைட் சீன்ஸே கிடையாது. பட் அந்த ஒரு ஹீரோக்கான அந்த மீட்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு அந்த அந்த கேரக்டருக்கு என்னவோ ஒரு மிடில் கிளாஸ் பையனோட அந்த கேரக்டர் அந்த மைண்ட் செட்லேயே தான் அவர் தொடர்ந்து பயணிப்பார். அந்த மாதிரி இருந்தது, பிரமாதமா இருந்தது. அதுக்கு அடுத்து வடிவுக்கரசி அம்மா. ஸோ அந்த வயசுல ஒரு நேர்மை நியாயம் அப்படின்ற அம்மாக்கள் இருக்கிற கேரக்டர் மீறி நம்மளுக்கு தேவை, நம்ம என் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்லது பண்ணாரு, எனக்கு திருப்பி கிடைக்கல, அப்படி திருப்பி கிடைக்கிறப்ப அதை நான் எந்த விதத்திலையும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட வாழ்ற ஒரு கதாபாத்திரம். அதுக்கு அவரோட பையனா வர யோகி பாப்புவை அவங்க எந்த அளவுக்கு படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறப்போ நம்மளுக்கே நிறைய இடங்கள்ல கஷ்டத்தை தள்ளி சிரிப்பு தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி யோகி பாபுமே சரி, நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கான காரணம் அவர் தான். அவருமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த ஹீரோயின் கேட்கவே வேணாம், நடிப்புக்கு அவங்களுக்கு சொல்லி தர வேணாம். இதுக்கு முன்னாடி நல்லா பல படங்கள்ல அவங்க நடிப்பு திறமையை பார்த்துருக்கோம். இந்த படத்திலுமே ஒரு ஒரு 6-7 வயசு பையனுக்கு ஒரு அம்மாவா அப்படின்னு நடிக்கிறது கதாபாத்திரமும் தாண்டி அதுக்கு முந்தின நேரத்தில் ஃபிளாஷ்பேக்ல வர ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் பிரமாதமா இருந்தது. இதை தாண்டி இந்த படத்துல வர வில்லன், இவர் தான் வில்லன் அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலே கணிக்க முடியும், யூகிக்க முடியாத அளவுக்கு தான் ரைட்டிங் இருந்தது. பட் அவரோட நடிப்புன்றது நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த படத்துல முக்கியமா நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் வருவாங்க. ஸோ அவங்களோட கதாபாத்திரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு உதவணும், அதுக்கு அடுத்து வரும்போது கொஞ்சம் அதே ரிப்பீட்டடா வரனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஓவராலா இவங்களோட கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ண விதம் பிரமாதமா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்தந்த இடத்துல ஷான் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதுலயும் முக்கியமா பாடல்கள், அதுவும் எமோஷனலி பேக்டு சாங்ஸ் எல்லாம் அவர் கேட்கவே தேவை ரொம்ப பிரமாதப்படுத்திருப்பாரு. இந்த படத்தையும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை, ரொம்ப அழகா பிரமாதப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். அதை தாண்டி பின்னணி இசையிலுமே ரொம்ப நல்லாவே அவர் உழைப்பை போட்டுட்டாருன்னு சொல்லணும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இது ரெண்டு தான். ஸோ என்னெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் எதை முக்கியமா பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்றதெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி ஏகப்பட்ட இடத்துல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். இதுல இவங்க ஏமாந்த விதம், இவங்க ஏமாத்துற விதம் புதுசா இருந்தாலும் அதுக்கான அந்த திரைக்கதை முனைப்புல நம்மளுக்கு எங்கேயுமே சர்ப்ரைஸாவோ எதுவும் புதுசாவோ இல்லை. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் எங்கேயுமே இல்லாததுனால நமக்கு அது ஒரு அரத பழசான கதை, அது அரத பழசான திரைக்கதை தான். அதுல இவங்களால எவ்வளவு தூரத்துக்கு டார்க் ஹியூமர் பண்ண முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி தான் பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு கோலமா கோகிலாவா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், நெல்சன் அவர்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி டார்க் ஹியூமர் தான் நம்ம பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். பட் இந்த படத்திலையும் அதே பேட்டர்ன் தான். நீங்க கிட்டத்தட்ட இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து பார்க்காம நடுவில் பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன நெல்சன் புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படிதான் தோணும். ஏன்னா அது முழுக்க முழுக்க இந்த படம் அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். அது கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியோட இருக்கட்டும், எடிட் கட்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க திடீர்னு அப்படி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த டார்க் ஹியூமர்ன்றது நிறைய எதிர்பார்ப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹியூமரே இங்க படத்துல இல்லை. அங்கங்க இருக்கு, பட் கண்டினியூஸா வரும்போது அது இல்லை. ஸ்கிரீன் பிளேன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் அந்த உயிர் நாடின்னு சொல்லணும். ஒரு படம் ஓடுறதும் ஓடாததும் முக்கியமா ரொம்ப அதிகமா சம்பந்தப்பட்ட விஷயம் திரைக்கதை. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை எவ்வளவு இழுக்க முடியுமோ, ஜவ்வு மாதிரி இழுன்னு இழுத்து முதல் பாதியில் ஒரு 40-45 நிமிஷம் எமோஷனலா கனெக்ட் பண்ண முயற்சி பண்றேன்னு சொல்லி அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் இன்ட்ரோல் கிட்ட வரும்போது கூட இன்ட்ரோல ஏதோ ஒரு விஷயம் உங்க முடிக்கிற மாதிரி முடிச்சு, ஓகே செகண்ட் ஹாஃப்ல இதுதான் நடக்க போகுதுன்றது 100% நம்மளால கணிக்க முடியும். அந்த கணிக்கிறதுலையுமே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் கேட்டா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஃபார் பெட்டர். ஆனாலும் முதல் பாதி கொடுத்த அந்த எக்ஸாஸ்டிவ் இல்லை, செகண்ட் ஹாஃப்லால அது அவ்வளவு தூரத்துக்கு காப்பாற்ற முடியல. கடைசி 20 நிமிஷம், ஒரு 20-25 நிமிஷம், ப்ராபப்ளி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓகேவா இருந்தது ஒழிய அதுக்கு முன்னாடி வர எல்லா விஷயமுமே நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய, இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரே நீங்க நிறைய இடத்துல பார்த்து பழகின விஷயம் தான். பட் அந்த சின்ன பையனோட அந்த சின்ன ஒரு கேரக்டர் ட்விஸ்ட் தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்தமா ஒரு புதுவிதமா ஓகே இது புதுசா இருக்குப்பா, கொஞ்சம் ஒரு சேஞ்சா இருக்குன்னு நினைக்கலாம். அதை தாண்டி
அது எந்த விஷயமே நம்மளுக்கு புதுசாவோ இல்லை வந்து ஒரு சர்ப்ரைஸாவோ எந்த இடத்துலையுமே ஒரு டெஸ்ட் எதுவுமே கிடையாது. அதோட டைமிங் 2 மணி நேரம் 32 நிமிஷம். 2 மணி நேரத்துக்குள்ள அது எவ்வளோ தூரத்துக்கு சுருக்க முடியுமோ 2 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தாதான் அந்த படம் உங்களை வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபீலோ இல்லை இது ஓகே இது ஏதோ தாண்டி போகுது அப்படின்ற ஒரு மனநிலையை மாறும்போது முடிஞ்சிச்சுன்னா ஓகே அந்த படம் வந்து ஒரு நல்ல படம்ன்ற ஒரு கான்செப்டோட முடிஞ்சிட மாட்டாங்க. அதை தாண்டி போகும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்குள்ள இந்த படம் நல்ல படமா கெட்ட படமான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறத நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படமுமே. ஸோ எனக்கு ஓவராலா கான் சிட்டி எந்த அளவுக்கு ஒரு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை ஃபில் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா 100க்கு வந்து ஒரு 55 கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த படம் நம்மளை வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு டார்க் ஹியூமர் கலந்த ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது டார்க் ஹியூமராகவும் இல்லை நல்ல த்ரில்லராகவும் இல்லை ஒரு மத்தியமில்ல மாட்டின ஒரு படமாக மாட்டி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு டார்க் ஹியூமர் கலந்த படம் நம்ம நெல்சன் அவர்கள் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஒரு டெட் பை வெயிட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஒன்றும் அப்செட் ஆகிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மக்களை மீண்டும் அடுத்த நல்ல திரைப்படம் நல்ல மனுஷன் வரும் சந்திக்கிறேன். தென் பேக் ஃப்ரம் மியூசிக் ராதகன் இது நம்ம ஷோ போச்சு.